வணக்கம், விஎல்கே ஃபுட் கார்னருக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம மோர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஜீரகம். இதில் துவரம்பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டும் மிக்ஸ் பண்ணியும் போட்டுக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு பருப்பை மட்டும் கூட போட்டுக்கலாம். மிளகா, கடுகு, கருவேப்பிலை, மஞ்சப்பொடி, பெருங்காயம், தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய், இஞ்சி, பச்சை மிளகா, தேங்காய். நான் முதல்ல காமிச்ச துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஜீரகம், மிளகா எல்லாத்தையும் ஒன்றா நான் ஊற வச்சுருக்கேன். ஒரு அரை மணி நேரமாவது ஊற வைக்கணும். மோர் குழம்புல போடுறதுக்கு நான் இன்றைக்கி வடை மாவில் இந்த மாதிரி உருண்டைகள் செஞ்சு வச்சுருக்கேன், அதை போட போகிறேன். நீங்கள் வெண்டைக்காய், பூசணிக்காய் ஏதாவது ஒரு காயை போட்டுக்கலாம். தயிர் மோர் குழம்பு பண்ணுறதுக்கு இவ்வளவு தான். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஊற வச்ச பருப்பு, ஜீரகம், மிளகா ப்ளஸ் இஞ்சி, பச்சை மிளகா, தேங்காய், இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம். இந்த ஊற வச்ச பொருட்களோடைய மஞ்சள் பொடியும் நான் போட்டு அரைச்சிட போகிறேன். அரைச்ச பிறகு இப்படி இருக்கும் அந்த விழுது. இதை நம்ம எந்த கிண்ணத்தில் மோர் குழம்பு பண்ண போகிறோமோ அந்த கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். இதில் தண்ணி விட்டு நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் தயிரை நீங்கள் மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி இது கூட சேர்த்துக்கணும். தயிரை அடித்தாச்சு. இதை இப்போ இந்த அரைச்ச விழுது கூட சேர்த்துருவோம். இது கூட நம்ம தண்ணியும் சேர்த்துக்கணும். நான் மிக்சிலேயே விட்டு அலசி அதையும் சேர்த்துக்கிறேன். கன்சிஸ்டன்சி ரொம்ப நிறையா தண்ணி விடக்கூடாது, பார்த்து விடணும். நீங்கள் எவ்வளோ மோர் எடுக்கிறீங்கன்றதை பொறுத்து இருக்குது. நான் கொஞ்சம் திக்கான மோர் தான் எனக்கு தேவை, அதனால் நான் இவ்வளோ தான் சேர்த்துருக்கேன். இதில் உப்பை போட்டு நம்ம அடுப்பில் இப்போ வச்சுருவோம். நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இதை அப்படியே எடுத்து அடுப்பில் வச்சு ஆன் பண்ணிடுவோம். ஏன்னா இது ரொம்ப கொதிக்கலாம் கூடாது, பொங்கி வரக்குள்ளே நம்ம இதை நிறுத்திடணும். அடுப்பில் வச்சாச்சு. பக்கத்தில் இருந்து பார்த்து நிறுத்திக்கணும். ஏன்னா பொங்கி வரைச்சி நம்ம கண்டிப்பாக நிறுத்திடணும். கொதிச்சதுன்னா நீர்க்க போயிடும், குழம்பு கட்டியமாக இருக்காது. இப்போ இந்த மாதிரி வந்து கொஞ்ச நேரத்தில் பொங்கி வரும். அந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் நிறுத்திடணும். அப்போ வந்து வெந்த காய்கறி, அதாவது பூசணிக்காய், சொரக்காய் அந்த மாதிரி ஐட்டம்லாம் வேக வச்சு போட்டுக்கலாம். வடை அந்த மாதிரிலாம் வெந்த பிறகு பொங்கி வர்றப்போ போட்டுக்கலாம். ஆனால் வெண்டைக்காய் போட்டிங்கன்னா வெண்டைக்காவை முதல்லையே வதக்கிட்டு முதல்லையே மோர் குழம்புலேயே சேர்த்து அடுப்பில் வச்சுருங்க. ஸோ தட் பொங்கி வந்தோடனே நிறுத்திடலாம். இதோ பாருங்கள், மெதுவாக பொங்கி வருது. கொஞ்சமாக பொங்க விட்டு ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப கொதிச்சிடுத்துனா நீர்க்க போயிடும், ஜாக்கிரதையாக செய்யுங்க. பொங்கி வந்தாச்சு, நம்ம இதை நிறுத்திடலாம். இப்படி கெட்டிமாக தான் இருக்கணும். இப்படி இருந்தால் தான் மோர் குழம்பு நல்லா இருக்கும். இதில் இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த வடை உருண்டைகளை போட்டுடலாம். போட்டுட்டு இதுக்கு கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம் தாளித்து விட்டுடலாம். நம்ம தாளிக்க போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க தாளிக்கிறதுக்கு. அப்புறம் அதில் எண்ணெய் சூடான உடனே கடுகை போட்டு, பெருங்காயத்தை போட்டு, கருவேப்பிலை போட்டு அதில் கொட்டிடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சின்னு நினைக்கிறேன். கடுகை போட்டுருவோம்.
பெருங்காயமும் போட்டாச்சு. கடுகு பொரிஞ்செடுத்து கருவேப்பிலையை போட்டு இதை மோர் குழம்புல போட்டுக்கிறேன். மோர் குழம்பு ரெடி. இது சாதத்தில் போட்டு சாப்பிடலாம். வடை, தோசை இந்த மாதிரி தொட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ.